வணக்கம். நீங்க புதுசா ஒரு குடும்ப வாழ்க்கைய தொடங்க போறீங்களா? அப்போ இப்ப நான் சொல்லப் போற இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தலாம். நம்ம இந்தியால மகப்பேறு காப்பீடு, அதாவது மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் வாங்குறப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே செய்யற ஒரு பெரிய தப்ப நீங்க எப்படி ஈஸியா தவிர்க்கலான்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். டாக்டர் பிரசாந்த் சொல்ற இந்த ஒரு வரிய கொஞ்சம் கவனிங்க. கர்ப்பம் உறுதியான பிறகு மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் வாங்குறது வீடு தீப்பிடிச்சு எரியும் போது ஃபயர் இன்சூரன்ஸ் வாங்க ஓடுறதுக்கு சமம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம். இது ஏன் இவ்ளோ முக்கியமான விஷயம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடு எரியும் போது இன்சூரன்ஸ் வாங்குற தவறு தான் நம்ம நாட்டுல பல இளம் தம்பதிகள் செய்யற முதல் பெரிய நிதிப்பிழை. தேவைப்படும் போது இன்சூரன்ஸ் வாங்கிக்கலான்னு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா இந்த ஒரு சின்ன தப்பான அனுமானம் பின்னால பெரிய நிதி சிக்கல்களை கொண்டு வந்து விட்டுடும். சரி, அப்போ இதுல என்னதான் உண்மையான பிரச்சனை? ரொம்ப சிம்பிள். இந்தியால நீங்க இன்னைக்கு ஒரு மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் வாங்கிட்டு நாளைக்கே அதை உபயோகப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ரூல். அதுக்கு பேர் தான் காத்திருப்பு காலம் அல்லது வெயிட்டிங் பீரியட். இப்ப நாம இந்த காத்திருப்பு காலம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏன் உங்க குடும்ப திட்டமிடலுக்கு ஒரு பெரிய தடையா நிக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த காத்திருப்பு காலம்ங்கிறது ஒரு கட்டாயமான டைம் கேப். இந்த நேரத்துல நீங்க பிரீமியம் கரெக்டா கட்டிட்டே இருக்கணும். ஆனா ஒருவேளை இந்த டைம்ல கர்ப்பம் சம்பந்தமா எந்த செலவு வந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி ₹1 கூட கொடுக்காது. இதுல முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இந்த காலம் நீங்க பாலிசி வாங்குற தேதியிலிருந்து தான் தொடங்கும், நீங்க கர்ப்பமாகும் தேதியிலிருந்து கிடையாது. இந்த ஸ்லைட பாருங்க. சில பாலிசிகள்ல குறைந்தபட்சம் 9 மாசம் காத்திருக்கணும். ஆனா பொதுமா பல பாலிசிகள்ல இது 2 வருஷமா இருக்கும். இன்னும் சில பாலிசிகள்ல இது 4 வருஷம் வரைக்கும் கூட போகலாம். அதாவது நீங்க இந்த முழு காலத்துக்கும் பிரீமியம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரசவ செலவுகளுக்கு கிளைம் பண்ணவே முடியும். சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைகளையே பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் நல்ல விஷயத்துக்கு வருவோம். இந்த காத்திருப்பு காலத்தை நீங்க வெற்றிகரமா முடிச்சிட்டா நீங்க கட்டின பிரீமியத்துக்கு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். நீங்க சரியா பிளான் பண்ணா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஒரு நல்ல பாலிசி நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் ரெண்டுக்குமே கவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறதுக்கு 30 நாள் முன்னாடி ஆகிற செலவுகள், டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 நாள் வரையும் ஆகிற செலவுகள் எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கும். இதுல ஹைலைட்டே உங்க குழந்தையோட முதல் 90 நாள் மருத்துவ செலவுகளையும் இந்த பாலிசியை கவர் பண்ணிடும். ஆனா ஒரு நிமிஷம், பாலிசி வாங்கிட்டா மட்டும் போதாது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடாது. அதுல சில கண்ணுக்கு தெரியாத செலவுகளும் பொறிகளும் இருக்கு. அந்த சின்ன எழுத்துல ஒளிஞ்சிருக்கிற ஆபத்துகள் என்னன்னு இப்ப நாம பார்க்கணும். இதுல நாம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு பொறிக்கு பேரு தான் சப்லிமிட்ஸ், அதாவது துணை வரம்புகள். கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க பாலிசியோட மொத்த மதிப்பு பல லட்சம் ரூபாய்க்கு இருக்கலாம். ஆனா பிரசவ செலவுன்னு வரும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கற தொகை ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? உதாரணத்துக்கு உங்க பாலிசியோட மொத்த காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாய்னு வச்சுக்கலாம். கேட்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆனா இங்க தான் அந்த ட்விஸ்ட் இருக்கு. அந்த பாலிசியோட சின்ன எழுத்துல என்ன போட்டிருக்குன்னா, பிரசவத்துக்கான சப்ளிமெட் வெறும் ₹50,000 தான். யோசிச்சு பாருங்க, 10 லட்ச ரூபாய் பாலிசியில வெறும் ₹50,000 தான் பிரசவத்துக்கு. இதுதான் இங்க நடக்கிற தந்திரம். இப்போ ஒருவேளை உங்க ஹாஸ்பிட்டல் பில் ₹90,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட சப்ளிமெட் படி ₹50,000 மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? மீதி இருக்கிற ₹40,000 நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து தான் கட்டணும். இன்சூரன்ஸ் இருந்தும் இல்லாம இருந்த மாதிரி தான். இதுதான் சப்ளிமெட்டோட உண்மையான ஆபத்து. இது மட்டும் இல்லாம ஐவிஎஃப் மாதிரி கருத்தரிப்பு சிகிச்சைகள், பிரைவேட் ரூம் எடுத்தா அதுக்குன்னு தனியா வாடகை வரம்புகள், டயப்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மாதிரி மருத்துவ செலவு இல்லாத ஐட்டம்ஸ், அப்புறம் 45 வயசுக்கு மேல நீங்க முதல் முறையா பாலிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் பொதுவா கவர் இருக்காது. இதெல்லாம் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கணும். இவ்ளோ பிரச்சனைகளை பார்த்த உடனே பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான தீர்வு இருக்கு. நீங்க எந்த பாலிசியில கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் இந்த 3 விஷயத்தை மட்டும் செக் பண்ணா போதும். 1. காத்திருப்பு காலம் 2 வருஷத்துக்கு கம்மியா இருக்கான்னு பாருங்க. 2. சி செக்ஷனுக்கான சப்லிமிட் உங்க ஊர்ல இருக்கிற நல்ல ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஈக்குவலா இருக்கான்னு சரி பாருங்க. 3. ரொம்ப முக்கியமா பிறந்த குழந்தைக்கு முதல் நாள்ல இருந்தே அவசர மருத்துவ சிகிச்சைக்கு கவர் இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. இந்த 3 சரியா இருந்தா நீங்க நிதி ரீதியா ரொம்பவே பாதுகாப்பா இருக்கலாம். ஆக நாம இவ்ளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம் இதுதான். ஃபேமிலி பிளானிங்கோட முதல் படியே ஃபினான்ஷியல் பிளானிங் தான். சரியான நிதி திட்டமிடல் இருந்தா மட்டும்தான் உங்க குடும்பத்துக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை நீங்க அமைச்சு தர முடியும். இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு நீங்க உண்மையிலேயே நிதி ரீதியா தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்கூட்டியே திட்டமிடுங்க. கவலை இல்லாம உங்க குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா தொடங்குங்க.